மதுரையில் குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், மதுரையின் எந்த பகுதியில் இப்ப குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது? தண்ணீர் இவ்வளவு சூழ என்ன காரணம்? திலகவதி, மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 9வது வார்டு பகுதியானது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் உத்தங்குடி அருகில் இருக்கக்கூடிய டிஎம் நகர் பகுதியில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த பகுதியில் அடுக்குமாடி வீடுகள் என்பன பல்வேறு அந்த குடியிருப்புகள் இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அந்த மழைநீர் மற்றும் சாத்தையாறு அணையிலிருந்து வரக்கூடிய அந்த பாசன கால்வாய், அந்த கால்வாய் ஒரு தனிநபரால் ரியல் எஸ்டேட் பிளாட்டுகள் அமைப்பதற்காக சேதப்படுத்தியதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த சேதப்படுத்தியதன் காரணமாக அந்த மழை நீரும் அதே போன்று அந்த ஆறில் செல்லக்கூடிய அந்த கால்வாய் நீரும் இந்த குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்து இருக்கிறது. சுமார் இடுப்பளவு தண்ணீரில் தான் அந்த குடியிருப்புகள் மூழ்கி இருக்கிறது. பொதுமக்கள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் குணா காட்டிக் கொண்டிருக்கிறார். காலை முதலே இந்த பகுதியில் அந்த மழை நீர் சூழ்ந்ததால் மிகுந்த சிரமங்களை சந்தித்து இருக்கிறார்கள். இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் இந்த மழை நீரில் இந்த கால்வாய் நீர் மற்றும் இந்த மழை நீர் இந்த பகுதியில் சூழ்ந்ததால் இதில் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் தற்போது வருவாய்த்துறையினரும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது எதன் காரணமாக இந்த பாதிப்பு வந்தது என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக அந்த குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவங்க நம்மிடம் இருக்கிறாங்க. சார், இப்போ என்ன காரணத்தினால இந்த மழை நீர் இந்த கால்வாய் நீர் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கு? என்ன காரணம்? ஏற்கனவே அதிகாரிகள்கிட்ட தொடர்பாக முறையிட்டீங்களா என்ன சார்? இந்த டிஎம் நகர் பகுதியில் இது சாத்தையார் ஓடையினுடைய பாசன பகுதி. அதனால் தண்ணீர் அந்த ஓடையில் எப்பொழுதும் தண்ணீர் போவது உண்டு. கரை நல்லா அமைத்திருந்தாங்க. நல்ல கரை அமைத்திருந்ததை இப்போது 2 பேர் பிளாட் போடுறேன் டிடிசி அப்ரூவலுக்குன்னு போட்டாங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, முதல்ல காம்பவுண்ட் வால் அமைச்சு அதை பண்ணையில் அதுக்கு தாண்டி 10 அடி கொடுக்கணும். முதல்ல சர்வேயர் 10 அடிக்கு அந்த பக்கம் வச்சு சர்வே பண்ணார். திரும்பி என்னென்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 அடி அந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கரையை ஃபுல்லாக கரைச்சி ஜேசிபியை வச்சு கரைச்சிட்டார். ஒரே நாளில் அவ்வளோத்தையும் கரைச்சி விட்டுட்டார். திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் அப்படியே இங்கிட்டு அந்த கரை உடைக்கப்பட்டதுனால போடு மண் என்பதனால நல்ல ஸ்ட்ராங்காக இருந்த கரை செடிகளெல்லாம் போனதும் கரைந்து அது போயிடுச்சு. அதனால் தண்ணீர் உள்ளே வந்துருச்சு. மழை நீர் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது. இது தண்ணீர் பயங்கரமாக ஃபோர்ஸாக சாத்தையார் டேம்லேருந்து வருது. காலையில் 4 மணிக்கு உள்ளே நுழைய ஆரம்பித்த தண்ணீர் இன்றைக்கி ரொம்ப கூடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அடி 2 அடி கூடுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது பாசிபிலிட்டி இருக்காது. ஆமாம், கண்டிப்பாக தலைவர், நீங்களே கேட்டிருந்திருக்கலாம். அந்த கால்வாய் சேதப்படுத்தினால தான் இந்த குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் மூழ்க வந்ததாக தெரிவிக்கிறாங்க. மற்றொரு குடியிருப்பு வாசி நம்மகிட்ட இருக்கிறாங்க. சார், இப்போ இந்த தண்ணீர் அந்த குடியிருப்புகளை சூழ்ந்தனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம நகர்பகுதியில் ஈபியை கட் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையை வெளியே போக முடியல. அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் ஆண்கள் வெளியே போக முடியல. இந்த இதுக்கு மகாத்மா ஸ்கூல் பக்கத்தில் எங்களுக்கு ஒரு தடுப்புச்சோருடன் கூடிய ஒரு பெரிய பாலம் அமைத்தரணும். எனக்கு மாற்றுப்பாதை இல்லை. அதனால் அது அவசியம் எங்களுக்கு அமைத்தரணும்னு அரசை கேட்டுக்கிறோம். இப்போ மழை நீர், அந்த கால்வாய் நீரும் மழை நீரும் உங்கள் குடியிருப்பு பகுதியில் ஃபுல்லாமே சூழ்ந்துருக்கு. இப்போ இந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு வருவாய்த்துறை ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ தண்ணியை வெளியேற்ற முடியுமா, இல்லை ஏற்கனவே அந்த மழைநீர் கால்வாயெல்லாம் தூர்வாரலையா? அதோட தற்போதைய நிலை என்ன? இல்லை, சரிவர தூர்வாரப்பட இருக்கிறதுனால மண் சேர்ந்து மற்ற அந்த பிளாஸ்டிக், அந்த குப்பை, அந்த ஆகாய தாமரைகள் எல்லாம் இன்னும் இருக்குது. அதை எடுக்கணும். இன்னொன்று சரியாக தூர்வாராமல் இருக்குது. கரைகளை மெத்தணும். இன்னொன்று தண்ணி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதோட இது 2வது முறையாக வந்துக்கிட்டு இருக்குது.
இன்னொன்று பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாருமே வெளியேற முடியாமல் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. தண்ணி இருக்க கூடிக்கிட்டே தான் இருக்குது. இது மழை காலங்களில் இது ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மீனாட்சி மிஷன் மாட்டுத்தாவி நேர் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்க சூழ்நிலையை இது ஒரு என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும். இன்னொன்று அந்த பாலை என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல எப்போ வேணாலும் உடையலாம். அதையும் சரி பண்ணுறதுக்கு இது பண்ணணும். இன்னொன்று சாலை அமைப்புகளில் அந்த இருக்கிற சாலைகளும் இப்போ தண்ணி இந்த 2-3 தடவை வந்து போனதுனால குண்டும் குழியுமா இருக்குது. அந்த இது இல்லை. அந்த ரோடில் சில அந்த ஆக்கிரமிப்பான சில திரும்புகிற இடத்துல டர்னிங் பண்ண இடத்துலலாம் சில வரைமுறைகள் இல்லாமல் தடுப்பு இதுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்னொன்று அந்த மின் கம்பிகள்லாம் எப்போ அந்து விழுதும் அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று சடனு அப்பப்போ நடக்குது. ஒரு ஃபேஸ் வராமல் இருக்குது சில நேரங்களில். இன்னொன்று மின் விளக்குகள் சரியாக இது இல்லாமல் எல்லாம் இருக்குது. அதையும் தளபதி, தற்போது மற்றொரு குடியிருப்பு வாசி நம்மிடம் இருக்கிறாங்க. சார், இப்போ இந்த பாசன கால்வாயோட அந்த கரைகள் வந்து சேதப்படுத்தினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிங்களா? அவங்க அப்போ என்ன சொன்னாங்க? இல்லை இப்போ வந்து இவங்க என்ன சார் பண்ணிக்கிருக்காங்க? இந்த 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம்னா மழையில் நீர் நாகேந்திரன், இந்த மக்களுடைய தவிப்பு புரிகிறது. நீங்க ஒரு நோடி இணைப்பிலேயே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சிம்ரன்ஜித் சிங் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மாட்டுத்தாவணி பகுதியில கால்வாயில உடைப்பு ஏற்பட்டு முட்டு அளவு தண்ணீர் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த தண்ணியில அவ்வளவு இன்னல்களுக்கு உள்ளாகி வராங்க. ஏதேனும் உங்களுக்கு புகார்கள் வந்ததா? என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க? ஆமா மேடம், அதுல கொஞ்சம் என்ஃப்ளோ ஜாஸ்தி ஆனதுக்காக பண்ட்ல ஓவர்ஃப்ளோ ஆகி கொஞ்சம் ஒரு 300 கிட்டத்தட்ட ஹவுசஸ் இருக்கு டிஎம் நகர்ல. அங்கே ஒரு தண்ணி வந்துடுச்சு. அதுக்கான இப்போ இந்த தண்ணி வண்டியூர் கடுமையில போய் அப்படியே ஆத்துல போயிடும். ஸோ வண்டியூர் ஒரு கேட்ஸ் இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பிடபிள்யூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வாட்டர் வில் ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ. அதுக்கு தாண்டி என்னென்ன சேனல்ஸ் இது திஸ் தாமரை என்னென்ன இருக்கு அதில் அது கிளீனிங் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் சிச்சுவேஷன் வில் பி ரிசால்வ்ட். வாட்டர் ஹேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ரிசீடிங் மேடம். நன்றி சார், இணைப்பில் வந்து விளக்கம் அளித்ததற்கு. மதுரையில் குடியிருப்பு பகுதிகளை நீர் சூழ்ந்திருக்கிறது. கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், அலுவலர்கள் அனைவரும் இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இன்னும் இதற்கான நடவடிக்கை விரைவிலேயே எடுக்கப்படும் என்று மதுரை மாநகராட்சி ஆணையாளரும் நமக்கு தொலைபேசி வாயிலாக வந்து புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். தகவல்களை வழங்கிய நாகேந்திரன், உங்களுக்கு நன்றி.